1986ல் ரிலீஸ் ஆன இந்த படம் தான் மௌனராகம். சந்திரகுமாருங்கிற கேரக்டரில் மோகனும், திவ்யாங்கிற கேரக்டரில் ரேவதியும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை மணிரத்னம் டைரக்ட் பண்ணுறாரு. இசைஞானி இளையராஜா இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. நவரச நாயகன் கார்த்திக் ஒரு முக்கியமான வேடத்தில் இந்த படத்துலையும் நடிச்சிருக்காரு. காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்க திவ்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு சந்திரகுமாரோட. ஆனால் திவ்யாவுக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பமே இல்லை. சந்திரகுமார் தான் மனைவி கிட்ட உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் ஏதாவது ஒரு பரிசளிக்கலான்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு கேட்குறப்ப திவ்யா எனக்கு விவாகரத்து வேணும், அதை வாங்கி தருவீங்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. சந்திரகுமார் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அப்படி ஏன் திவ்யா விவாகரத்து கேட்குறாங்க, அப்படி அவங்களுக்கு என்னதான் நடந்துச்சுன்னு தாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. மௌனராகம் இந்த படத்தை நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள். யூடியூப்ல ஃபுல் படமும் இருக்குது. அமேசான் பிரைம்லேயும் இந்த படம் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. அருமையான படம். நான் இப்போ தான்ப்பா லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இப்போ தான்ப்பா கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த படம் நீங்கள் பார்க்கலாம். அந்த சந்திரகுமாருங்கிற ஒரு கேரக்டரை சூப்பராக எழுதியிருக்காரு. மணிரத்னம் சாரோட டைரக்ஷன், ஒரு விஷயத்தை அவர் கன்வே பண்ணுற அந்த விதம் வேற லெவலில் இருந்துச்சுங்க இந்த படத்தில். இளையராஜாவோட இசை இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்குங்க. ஒரு எமோஷனலான ஒரு சீன் வந்தால் அதுக்கு பண்ணப்பட்ட அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அருமையாக இருக்கும். புதுசாக ரிலீஸ் ஆகிற படங்களை விட கொஞ்சம் சேஞ்சுக்கு ஒரு பழைய படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாங்க.